வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஃபியூச்சர்ல என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல எப்போதுமே ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோசியம் போன்ற விஷயங்களை பார்ப்போம். அதே போன்று உலகத்துல ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில தீர்க்க தரிசிகள் பல வருடங்களுக்கு முன்பே சில கணிப்புகளை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுல ரொம்பவும் முக்கியமானவரா பார்க்கப்படுறது நாஸ்டடாமஸ். அதற்கு அடுத்து இது போன்று ஃபியூச்சரை பிரெடிக்ட் பண்றதுல ரொம்ப பிரபலமா இருப்பது பாபா வாங்கே. அந்த வகையில பாபா வாங்கே 2025 வருடத்துல பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் நடக்க இருப்பதா சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பா 3ஆம் உலக போர் குறித்து பாபா வாங்கே பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐரோப்பால நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள், மனிதர்கள் ஏலியன் போன்ற வேற்று கிரக வாசிகளை சந்திப்பது போன்ற பல நிகழ்வுகள் 2025 வருடத்துல நடக்க இருப்பதா பாபா வாங்கே சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல பாபா வாங்கேன்னா யாரு, இதற்கு முன்னாடி பாபா வாங்கே சொன்ன கணிப்புல என்ன விஷயங்கள் நடந்திருக்கு, 3ஆம் உலக போர் எப்படி தொடங்கும், இது போன்ற கணிப்புகள் உண்மையா நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத கணிப்பதுல சமீப காலங்கள்ல பாபா வாங்கே அப்படிங்கிற பேரை நீங்க பலர் கேள்விப்பட்டிருக்கலாம். பாபா வாங்கே அப்படிங்கிறது ஒரு பெண்மணி. இவங்க ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான விஷயங்கள் உலகத்துல நடக்க இருக்கு அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனை பல வருடங்களுக்கு முன்பே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் அவங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு வெளியிடப்பட்டு பரபரப்பா விவாதிக்கப்பட்டு வரும். அந்த வகையில பாபா வாங்கே அப்படிங்கிறது ஒரு பெண்மணி. இவங்க பல்கேரியா நாட்டை சேர்ந்தவங்க. 1911 வருடம் இவங்க பிறந்தாங்க. 1996 இறந்தாங்க. பாபா வாங்கேயோட உண்மையான பெயர் வாண்டலியா பாண்டவா கேஸ்டரோவா. இவங்களுக்கு 12 வயசு இருக்கும் பொழுது இவங்களோட பார்வை ஒரு விபத்துல போயிருது. அதற்கு பிறகு இவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத கணிக்கக்கூடிய சக்தி கிடைச்சதா அவங்க சொல்றாங்க. அந்த வகையில ஒவ்வொரு வருடமும் என்ன மாதிரியான விஷயங்கள் உலகத்துல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல ப்ரெடிக்ஷனை சொல்லியிருக்காங்க. அந்த வகையில 2025 வருடம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பாபா வாங்கே இதற்கு முன்னாடி கணித்த பல விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 2ஆம் உலக போர் எப்பொழுது தொடங்கும், அமெரிக்காவோட இரட்டை கோபுர தாக்குதல், உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்குவது, பிரின்சஸ் டயானாவோட மரணம், சோவியத் யூனியன் உடைவது, ஜோசப் ஸ்டாலினோட மறைவு, 2004 வந்த சுனாமி போன்ற பல விஷயங்களை அவங்க சரியா கணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட 44வது பிரசிடென்ட் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கரா இருப்பாரு அப்படின்னு பாபா வாங்கே சொல்லியிருக்காரு. அதே போன்று பாரக் ஒபாமா அமெரிக்காவோட 44வது பிரசிடென்டா இருக்காரு. இது போன்ற பல விஷயங்களை பாபா வாங்கே சரியா கணிச்சிருப்பதா சொல்லப்படுது. அந்த வகையில 2025 வருடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவரோட கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. அந்த வகையில ஐரோப்பால ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்க இருப்பதா பாபா வாங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது சிரியா வீழ்ந்த பிறகு மேற்கத்திய நாடுகள் மற்றும் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு இடையே ஒரு யுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதா பாபா வாங்கே சொல்றாரு. அந்த யுத்தம் 3ஆம் உலக போரா மாறும். இதன் காரணமா ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மேற்கத்திய நாடுகளை அழித்து ஒழிப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிரியா சண்டையில யார் ஜெயித்தா அப்படிங்கறதையும் பலர் உரிமை கோருவாங்க அப்படின்னு பாபா வாங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ உலகத்துல சமீபத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது ஐரோப்பால 3ஆம் உலக போர் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா உக்ரைன் ஒரு பகடக்காயா பயன்படுத்தி மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவை பழி தீர்க்க முயல்றாங்க. இந்த விஷயம் தொடர்ந்து பெரிதாவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கால ட்ரம்ப் வந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் இந்த சண்டையை விடுவதா தெரியல. ஏன்னா
அவங்களுக்கு இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். ரஷ்யா இந்த யுத்தத்துல ஜெயிச்சிட்டாங்கன்னா மேற்கத்திய நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய அவமானமா இருக்கும். இதன் காரணமா மேற்கத்திய நாடுகள் இந்த யுத்தத்தை அவ்வளவு எளிதில நிறுத்த விட மாட்டாங்க. இதனால பாபா வாங்கே அவர்களோட பிரெடிக்ஷன் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இரண்டாவதா 2025 வருடத்துல நடக்க இருப்பதா பாபா வாங்கே சொல்றது, மனிதர்கள் வேற்று கிரக வாசிகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயமும் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதா சிலர் சொல்றாங்க. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொன்னாருன்னா, அவர் ஆட்சிக்கு வந்தா அமெரிக்காவிடம் உள்ள வேற்று கிரக வாசிகள் தொடர்பான அத்தனை விஷயங்களையும் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால ட்ரம்ப் பதவியேற்றவுடன் வேற்று கிரக வாசிகள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. மூன்றாவதா பாபா வாங்கே சொல்றது, மனிதர்கள் டெலிபதி டெக்னாலஜிய மிகப்பெரிய அளவுல டெவலப் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. டெலிபதி அப்படிங்கிறது மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேட் செய்வது. இந்த டெலிபதி போன்ற விஷயத்த முந்தைய காலத்துல நமது சித்தர்கள் செஞ்சாங்க அப்படின்னு பலரால் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ மனிதர்கள் டெலிபதி டெக்னாலஜியை டெவலப் செய்ய வாய்ப்பு இருப்பதா பாபா வாங்கே சொல்றாங்க. இந்த விஷயமும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சமீபத்துல கூட கேள்விப்பட்டிருக்கலாம், எலான் மஸ்க் மனிதனோட மூளையில ஒரு சிப்பை பொருத்தி கம்யூனிகேட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இதற்கான ஆராய்ச்சிகளும் தற்போது போய்கிட்டு இருக்கு. இதனால வரும் காலத்துல டெலிபதியை பயன்படுத்தி மனிதர்கள் எங்க இருந்தாலும் அவங்களோட மூளையில இருக்கக்கூடிய சிப்பை பயன்படுத்தியே கம்யூனிகேட் செய்து கொள்ள முடியும். நான்காவது பாபா வாங்கேயோட பிரெடிக்ஷன் என்னன்னா, மனிதர்கள் தற்போது பயன்படுத்தக்கூடிய எனர்ஜி சோர்சஸ்ல இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு சக்தியை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தற்போது உலகம் இயங்கக்கூடிய விஷயத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயமும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தற்போது நம்ம பெட்ரோலியத்துக்கு மாற்றா மற்ற எனர்ஜி என்ன இருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கோம். ஐந்தாவதா பாபா வாங்கே சொல்லக்கூடிய விஷயம், மனிதர்கள் செயற்கையாகவே உடல் உறுப்புகளை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயமும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சமீப காலத்துல ஸ்டெம் செல்ஸ் தொடர்பான ஆராய்ச்சி மிகப்பெரிய அளவுல நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஸ்டெம் செல்ஸ் பயன்படுத்தி மனிதர்களோட உறுப்புகளையே தயாரிக்க முடியும். அது மட்டும் இல்லாம கேன்சர் போன்ற கொடிய நோய்களுக்கு 2025 வருடத்துல மருந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு பாபா வாங்கே சொல்லியிருக்காங்க. ஆறாவது விஷயமா பாபா வாங்கே அவர்கள் சொல்றது என்னன்னா, உலகத்துல மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பல நாடுகள் இணைந்து ஒரு புதிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போன்று பழைய கூட்டமைப்புகள் உடைந்து தற்போது உலகத்தில் இருக்கக்கூடிய லீடர்ஷிப்ல மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதா பாபா வாங்கே அவர்கள் சொல்றாங்க. இந்த விஷயமும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி G7 நாடுகள் தான் உலகத்துல என்ன விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நிர்ணயம் செய்வாங்க. தற்போது இந்தியா, சைனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் இணைந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பை பல வருடங்களுக்கு முன்பே உருவாக்கி இருக்காங்க. இருந்தாலும் அந்த கூட்டமைப்பை தற்போதுதான் வலிமைப்படுத்த முயற்சிகளை எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அதனால வரும் காலத்துல பிரிக்ஸ் கூட்டமைப்பு உலகின் ஒரு வலிமையான கூட்டணியா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம 2025 வருடத்துல அதிகமான மனித உயிரிழப்புகளும் அழிவுகளும் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குளோபல் அன்ரெஸ்ட் நடக்கும். இதனால உலகமே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படின்னு பாபா வாங்கே அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று டெக்னாலஜில மிகப்பெரிய அளவுல 2025 வருடத்துல முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த டெக்னாலஜிய பல விதங்கள்ல தவறா சிலர் பயன்படுத்துவாங்க அப்படின்னும் பாபா வாங்கே அவர்கள் சொல்றாங்க. இதனால உலகத்துல பல பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. 2025 வருடத்துல என்னென்ன விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாபா வாங்கே அவர்கள் சொல்லியிருக்காங்களோ அதுல பல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஷயங்கள் நடக்குமா இல்ல வேற ஏதாவது புதிய விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.